இந்து நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடமில்லை, அவர்கள் இந்து மத சட்டப்படி இருந்தால் இந்தியாவில் இருக்கட்டும், இல்லைன்னா இந்தியாவை விட்டு போட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய வண்ணம் பாருங்கள், அவங்களுக்குள்ள அந்த சித்தாந்தம் எந்த விஷயத்தை பூத்தி இருக்கு பாருங்கள். இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி அடிபட்டு மிதிப்பட்டதில் இஸ்லாமியர்கள் பங்கு அதிகம். இந்த வரலாறு கூட மறைக்கப்பட்டு குரோதம் வெளிப்பட்டு அவங்களோட உள்ளத்தில் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது என்னன்னு சொல்ல, இது மனித இனத்தில் ஒரு பெரிய கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு முஸ்லீம்களுக்காக நான் இதை சொல்ல வரலை. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதன், ஒரு உயிரினம், மனிதன் கூட கிடையாது, ஒரு உயிரினம் இந்த பூமியில் வாழ அனைத்து தகுதிகளும் இருக்குது. நம்மளா ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி நாடு எல்லை கடந்து அதுக்கு ஒரு வரையறை பண்ணி அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் அன்பு கொண்டு மட்டும்தான் பிரதானமாக இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ஜாதி, மதம், இனம், மொழி, எந்தெந்த விஷயத்தில் எப்படிலாம் மனிதனை அழிக்க முடியுமோ அந்தந்த விஷயத்துலலாம் அவங்க என்ன சொல்கிறது, முன்னோக்கி செல்கிறாங்க. இவங்க பாதுகாக்க வேண்டும், எல்லா நண்பர்களையும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை மனித இனம் தவிர்த்து கொள்ளட்டும். இது நாளைய தலைமுறைகளை ரொம்ப பாதிக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது நம்ம தெளிவான ஒரு நிலைக்கு வந்துடணும். இந்த ஆர்எஸ்எஸ் சாகா போன்ற விஷயங்களில் ரொம்ப தொடர்புடையவங்க இதை பற்றி அதிகமாக சிந்திக்கணும். நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க, மாற்று மதத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க, முதல்ல இந்து மதத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் மதமே இதை எதிர்க்கும். இதை உங்கள் மதமே எதிர்க்கும். மதங்கிற விஷயத்துக்காக நான் பேச வரல. இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருமே சிந்திக்கக்கூடிய விஷயம். இவன் போதுமானவன், இவன் பாதுகாக்கட்டும் எல்லாரையும். சலாம்.